வெல்கம் டு அவர் சேனல் கோட்வாத்தி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, OpenCV போன டுட்டோரியலோட இன்னொரு பார்ட்டு தான். இதில் நம்ம கலர் ஃபில்டரிங் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம அஜெண்டா என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம கலர் இமேஜ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம், அப்புறம் கலர் ஃபில்டரிங் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கலர் இமேஜ்னால் என்ன, நம்ம பார்க்குற எல்லா டிவி எல்லா அப்ளையன்சஸும் கலர் இமேஜாக தெரியுது. அது எப்படி வருதுன்னா, 3 மெயின் கலர்ஸ் இருக்குது. அதாவது ரெட்டு, ப்ளூ, க்ரீன், ஆர்ஜிபின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்ஜிபியோட வேரியேஷனோட இன்டென்சிட்டி காரணமாக தான் நம்மளால் டிஃப்ரெண்ட் கலர்ஸை பார்க்க முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டு ஹை லெவல், க்ரீன் ஹை லெவல், ப்ளூ ஹை லெவலாக இருந்துச்சுன்னா நமக்கு கலர் ஒயிட்டாக தெரியும். இப்போ இது மூணுமே 0வாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கலர் பிளாக்காக தெரியும். இப்போ ரெட்டு மட்டும் ஹை, மீது ரெண்டும் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு ரெட் கலர் தெரியும். இப்போ ரெட்டு லோ, க்ரீன் மட்டும் ஹை, ப்ளூ 0வாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து க்ரீன் கலர் தெரியும். இப்போ ரெட்டு 125, க்ரீனு பாதி இன்டென்சிட்டி, ப்ளூ 0 இன்டென்சிட்டியில் இருக்குன்னா ரெட் அண்ட் க்ரீன் சேர்ந்தால் ஒரு புது கலர் வரும், அந்த கலர் நமக்கு தெரியும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து கலர் இமேஜை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 3 காம்பினேஷன் வந்து ஒவ்வொரு பிக்சலுக்கும் இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து நிறைய பிக்சலால் இப்போ மேக் ஆகியிருக்கு. அதில் ஒவ்வொரு பிக்சலுக்கும் 3 கலர் இருக்குது. அந்த 3 கலரோட இன்டென்சிட்டி வேரியேஷனால் ஒவ்வொரு பிக்சலுக்கும் ஒரு கலர் வரும். அதே மாதிரி எல்லா பிக்சலுக்கும் இருக்கிறதுனால ஒவ்வொரு பிக்சல் ஒரு கலரோட நமக்கு மொத்தமாக ஒரு கலர் இமேஜாக தெரியுது. இதுதான் கலர் இமேஜோட பேக்ரவுண்ட் டெஃபினிஷன். ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா, OpenCVயில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து RGB கலர்டு இமேஜு. அதே மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கிற கலர் இமேஜஸும் இருக்குது. பேசிக்காக நம்ம பார்க்க போகிறது RGB. கலர் டிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த 3 ப்ரைமரி கலர் தவிர நிறைய மெத்தட்ஸும் இருக்குது. அதாவது HSV ஃபார்மேட்டில் டிஃபைன் பண்ணலாம். பட் அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், நம்ம சப்சிக்வெண்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போ கலர் இமேஜ்னு சொல்லும்போது நம்ம வந்து அதை வந்து எப்படி இமேஜின் பண்ணோம், அது வந்து ஒரு 3D மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு கிரே ஸ்கேல் இமேஜ்னால் அது வந்து 2D மேட்ரிக்ஸ். லென்த் அண்ட் வித் ஆஃப் இமேஜ் என்னன்னு தெரியும். கலர் இமேஜ்னால் 3rd டைமென்ஷன் கூட இருக்குது. அந்த 3rd டைமென்ஷன் தான் கலர் டைமென்ஷன். ஸோ அது எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து 3 இமேஜு கிரே ஸ்கேல் இமேஜு. ஆனால் ஃபஸ்ட்டு கிரே ஸ்கேல் இமேஜோட இன்டென்சிட்டி வேல்யூ வந்து ரெட் கலரோட இன்டென்சிட்டி வேல்யூவை ரிஃப்ளெக்ட் பண்ணும். செகண்ட் கிரே ஸ்கேலோட இமேஜோட இன்டென்சிட்டி வேல்யூ வந்து க்ரீனோட இன்டென்சிட்டி வேல்யூவை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதே மாதிரி ப்ளூ. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் நமக்கு ஒரே இமேஜ் 3D மேட்ரிக்ஸில் வரும். அதுதான் கலர் இமேஜ் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கலர் ஃபில்டரிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம இமேஜ் பார்க்குறோம். அந்த இமேஜில் ரெட் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கலர் இந்த மொத்த இமேஜில் டிடெக்ட் பண்ணோன்னா அதுதான் நம்ம கலர் ஃபில்டரிங் சொல்லுவோம். அதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம இன் ரேஞ்ச் அண்டு பிட்வைஸ் ஆண்டுன்னு 2 ஆப்ரேஷன் வச்சு நம்ம பண்ண முடியும். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்டென்சிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறோன்னா, பேசிக்கலி அந்த 3D மேட்ரிக்ஸில் ரெட்டு, க்ரீனு, ப்ளூ ஃபில்டரோட மேட்ரிக்ஸில் வந்து இன்டென்சிட்டி வேல்யூஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ரெட் கலர் பிக் பண்ணணும் இந்த மொத்த இமேஜில் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் வந்து எந்த பிக்சலில் எல்லாம் ரெட் கலர் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து அலோவ் பண்ணுவீங்க ஒரு ஃபில்டருக்குள்ளே. ரெட் பிக்சலோட வேல்யூ இன்டென்சிட்டி 0வாக இருந்துச்சுன்னா மற்ற எல்லா பிக்சலையும் 0வாக மாற்றி பிளாக் பண்ணிடுவீங்க. ஸோ அதெல்லாம் பிளாக் ஆகிரும். இது பேசிக்கலி இதுதான் வந்து பிட்வைஸ் ஆண்டோட ஃபங்க்ஷன். ஸோ பிட்வைஸ் ஆண்டுக்குள்ளே நம்ம இன்புட் இமேஜ் கொடுத்துட்டு அவுட்புட் இமேஜ் வாங்குறதோட மேட்ரிக்ஸ் அசைன் பண்ணிவிட்டு என்ன மாஸ்க்குன்னு டிஃபைன் பண்ணுவோம். அந்த மாஸ்க்னா என்னென்னா, அதுதான் வந்து ஃபில்டர் இமேஜ் மாதிரி, அதுதான் ஃபில்டர் மாதிரி. ஸோ அந்த மாஸ்க்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இன் ரேஞ்சுன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணுவோன்னா, இப்போ 3D மேட்ரிக்ஸில் நீங்கள் வந்து லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. அது வந்து இப்போ நம்ம RGB இமேஜ் யூஸ் பண்ணுறதுனால 3 எலிமெண்ட் லிஸ்ட்டு, இன்னொன்று அப்பர் பவுண்டு 3 எலிமெண்ட் லிஸ்ட்டில் இருக்கும். அந்த 3 எலிமெண்ட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து ரெட்டோட இன்டென்சிட்டியோட லோவர் அண்ட் அப்பர் பவுண்ட். அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட்டோட லோவர் அண்ட் அப்பர் பவுண்ட் வந்து க்ரீனோட இன்டென்சிட்டியோட ரேஞ்சை டிஃபைன் பண்ணும். அதே மாதிரி ப்ளூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ரெட் இமேஜ் ஃபில்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து லோவர் பவுண்ட் ஆஃப் ரெட் இமேஜ் வந்து ஹையை வச்சுட்டு, அதே மாதிரி அப்பர் பவுண்டும் கொஞ்சம் ஹைக்கு கொஞ்சம் கம்மியான வேல்யூ. ஸோ இந்த 2 ரேஞ்ச்குள்ளே இருந்தால் மட்டும் எல்லா பிக்சலையும் அலோவ் பண்ணிடும். அப்புறம் வந்து நம்ம க்ரீன் அண்ட் ப்ளூ வந்து 0 ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இது பேசிக்கலி என்ன பண்ணுன்னா, இமேஜ் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணும். எந்தெந்த பிக்சல்லாம் ரெட்டோட இன்டென்சிட்டி மட்டும் அந்த ஹை ரேஞ்சிலேருந்து ப்ளூ அண்ட் க்ரீனோட இன்டென்சிட்டி வேல்யூ 0 இருக்கோ அதை மட்டும் நமக்கு அலோவ் பண்ணிவிட்டு மீதெல்லாம் 0 ஆக்கிரும்.
ஸோ பேசிக்கலி நமக்கு வந்து ஒரு ரெட் இமேஜ் எங்கெங்கே பிக்சலில் இருக்கோ அதோட ஸ்பாட் தெரிஞ்சிடும், அதுதான் மாஸ்க். அந்த மாஸ்கில் வந்து நம்ம வந்து இருக்கிற இமேஜோட அந்த மாஸ்க்கை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து ஆக்சுவல் இமேஜில் இருக்க ரெட் எங்கெங்கே இருக்கோ அது மட்டும் அப்படியே வரும். இது எப்படின்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கலாம். இப்போ வந்து மாஸ்கில் எங்கெல்லாம் ரெட் இருக்கோ அங்கெல்லாம் 1 இருக்கும், எங்கெல்லாம் ரெட்டு தவிர மற்ற கலர் இருக்கோ அங்கெல்லாம் 0 இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஆக்சுவல் இமேஜை பாஸ் பண்ணிங்கன்னா 0 இருக்கிறதோட ஆக்சுவல் இமேஜோட இன்டென்சிட்டி வேல்யூ மல்டிப்ளை ஆச்சுன்னா 0 தான் வரும். அதே மாதிரி 1ஓட ஆக்சுவல் இன்டென்சிட்டி இமேஜ் வந்து வேல்யூ மல்டிப்ளை ஆச்சுன்னா அந்த ஆக்சுவல் வேல்யூ தான் வரும். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறது தான் பிட்வைஸ் ஆண்டோட ஃபங்க்ஷன். ஸோ இதை வச்சு நம்ம கலர் ஃபில்டரிங் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு சின்ன டெமோ பார்த்துருவோம். ஸோ இதுதான் நான் வந்து சாம்பிள் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன் கலர் டிடெக்ஷனுக்கு. ஸோ இதில் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீனு, ப்ளூ வர மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம செப்பரேட்டாக ரெட்டுக்கு செப்பரேட் பண்ணி எடுப்போம், ப்ளூக்கு செப்பரேட் பண்ணி எடுப்போம், க்ரீனுக்கு செப்பரேட் பண்ணி எடுப்போம். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒயிட் வந்து எங்கெல்லாம் ரெட்டு, ப்ளூ, க்ரீன் 3மே ஹையாக இருக்கோ அது வந்து ஒயிட் கலர்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இங்கே ஓப்பன்சிவை நம்ம செப்பரேட் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் இங்கே சின்ன கோட் ஸ்னிப்பெட் எழுதியிருக்கேன் கலர் ஃபில்டரிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கோடை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நம்பை அண்ட் ஓப்பன்சிவி இம்போர்ட் பண்ணிக்கணும். இங்கே ஏன் நம்ம நம்பை யூஸ் பண்ணுறோன்னா இப்போ நம்ம மேட்ரிக்ஸில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம், அதனால் நம்பை நமக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு காமிச்ச இமேஜ் வந்து இதே டேரக்டரியில் நான் வந்து கலர் இமேஜ் .pngன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து ரீட் பண்ணணும் அந்த இமேஜ். லாஸ்ட் வீடியோவில் ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, ஷோ பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜை நான் ரீட் பண்ணி ஐஎம்ஜியில் வந்து கலர் இமேஜை ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ ஐஎம்ஜியில் வந்து 3 3D மேட்ரிக்ஸ் இருக்கும். அந்த 3D மேட்ரிக்ஸில் நான் வந்து லோவர் பவுண்ட், அப்பர் பவுண்டுன்னு ரெண்டு வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 3மே இது வந்து ப்ளூ, க்ரீன், ரெட்டு. நம்ம வந்து ஓப்பன்சிவியில் எப்போயுமே பிஜிஆர் ஃபார்மேட்டில் தான் ரெஃபர் பண்ணுவோம், ஆர்ஜிபி வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ நான் ஹையு, மீதி எல்லா கலரும் நான் 0 இருக்கணும். அந்த பிக்சலை மட்டும் எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு மாஸ்க்கை க்ரியேட் பண்ணுறேன். அந்த மாஸ்கில் இன் ரேஞ்ச் ஆஃப் அந்த இமேஜு, அப்புறம் அதில் வந்து லோவர் பவுண்ட், அப்பர் பவுண்ட் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து இந்த இமேஜில் எங்கெல்லாம் ப்ளூ பிக்சலோட வேல்யூ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கோ அண்டு ரெட் பிக்சல் 0 க்ரீன் பிக்சல் 0 இருக்கோ அதெல்லாம் வந்து நமக்கு ஃபில்டர் பண்ணி ஒரு மாஸ்க்காக கொடுத்துரும். ஸோ இந்த மாஸ்கில் என்ன இருக்குன்னா இந்த இமேஜோட மேட்ரிக்ஸில் எங்கெல்லாம் ப்ளூ இருக்கோ அதெல்லாம் 1, எங்கெல்லாம் ப்ளூ தவிர மற்ற கலர் இருக்கோ அதெல்லாம் 0 இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த மாஸ்க்கை எடுத்துகிட்டு இந்த இமேஜோட மல்டிப்ளை பண்ணுறேன், அதுதான் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுது பிட்வைஸ் ஆண்டு. ஸோ எனக்கு அவுட்புட் இமேஜும் நான் இதே ஃபங்க்ஷன்லேயே டிஃபைன் பண்ணுறதுனால எனக்கு இமேஜுன்னு இருக்குது. அதை நான் தூக்கி வந்து ரெஸ்ன்னு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். அப்புறம் அந்த ரெஸ் வேரியபிளை ஆஸ் யூஷுவல் ஷோ பண்ணுறேன் நான் ஐஎம் ஷோ வச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் ப்ளூ கலர் மட்டும் ஃபில்டர் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் க்ரீன் கலர் மட்டும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட். ஸோ நான் ப்ரீவியஸ் இதில் ப்ளூக்கு வந்து ரேஞ்ச் கொடுத்துருந்தேன், இப்போ நான் க்ரீனில் வந்து ஹை ரேஞ்சு, மீதெல்லாம் 0 கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணோன்னா நமக்கு க்ரீன் கலர் மட்டும் ஃபில்டர் ஆகி காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் மட்டும் ஃபில்டர் ஆகி காமிச்சிருச்சு. ஸோ நான் அதே மாதிரி இப்போ வந்து ரெட் கலர் மட்டும் ஃபில்டர் பண்ணி காமிக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதை நம்ம ரன் பண்ணி பார்த்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெட்டு மட்டும் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒயிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் இப்போ கோடில் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக 3 கலருமே ஹை வேல்யூ இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒயிட் கலர் வரும். ஸோ இங்கே நான் 3மே ஹை இருக்க மாதிரி ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மட்டும் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன கலர் வேணால் நம்ம இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து கொஞ்சம் மிக்சர் ஆஃப் கலர் வேணும்னா அந்த ரேஞ்சை ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா போதும், அந்த கலர் மட்டும் ஃபில்டர் பண்ணி நமக்கு இமேஜில் கொடுத்துரும். நம்ம கலர் வேல்யூ என்ன ஸ்பெசிஃபை பண்ணுன்றதுக்கு நீங்கள் நெட்டில் போய்ட்டு அந்த கலர் நேம் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆர்ஜிபி கோடு வந்துடும். ஆனால் நீங்கள் ஓப்பன்சிவியில் தரும்போது அது வந்து பிஜிஆர் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி தரணும். அது மெயின் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு கலர் ஃபில்டரிங் பற்றி பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது queries ஆர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லை எங்கள் இன்ஸ்டாகிராம் ஆர் எங்கள் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோடாதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.